எனக்கு மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு மேச லக்னம். ஏன் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார், ஆட்சி பலத்தில் இருக்கார். அப்போ நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஆனால் நான் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கேன். வருஷம் பிறந்துட்டே இருக்கு. நான் எப்படி இருக்கணும் அதே தான் நான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா? எல்லாமே எனக்கு வந்து சாதகம் அமையுமா அப்படின்னு நினைக்க முடியுமா? நினைக்க முடியாதுல்ல. அப்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் நமக்கு எது நடக்கணும் விதி இருக்கோ அது நடக்குமா? நடக்கும். நான் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னை சார்ந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒன்றும் இல்லையா, என்கிட்ட வந்து பணம் 10 லட்ச ரூபா என் பேரில் பேங்கில் வந்து பணம் டெபாசிட் கிடக்கு. நான் வந்து பணம் பிரம்மாண்டமான வீடு கட்டி சுட்டு வட்டார இருக்கிற அத்தனை பேரும் என் வீடை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சூப்பராக கம்மியாக கட்டியிருக்காங்க. கட்டினா வாழ்ந்தா இவனமே தான் வாழணும். அந்த ஒரு சொல், ஒரு வார்த்தை என்னை என்ன பண்ணுறது? அப்படியே அடி சறுக்கிற மாரி, யானைக்கு அடி சறுக்குன்னு சொல்கிற மாரி அந்த ஒரு சொல்லானது அடுத்தடுத்து நிகழ்வில் வந்து இப்போ என்ன ஆகுது? அடி சறுத்துட்டே எனக்கு வந்து வந்துடுது. வச்சுக்கலாம். அப்போ அது மூலிமா எனக்கு என்ன ஆகும்? நான் நல்லா இருந்தேன், யாரோ ஒரு நபரை என்னை பார்த்து அவனுக்கு என்னையா சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அடுத்த நீ வந்து பணம் டவுன் ஆக்கி நடுத்தர கொண்டாந்து விட்டுறது. இதை வந்து பணம் எனக்கும் அந்த சொன்ன நபருக்கு என்ன கருத்து? எனக்கு ஆனால் அவர் வந்து அண்ணனா தம்பியா சொந்தமா பந்தமா? ஏன் அவர் என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லணும்? அப்போ எங்கே என்னுடைய மிஸ்டேக் எங்கே நடக்குது? காரணம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது என் லக்னாதிபதி நல்லா இருக்கார், ஆனால் என் ராசி அதிபதி எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல. அப்போது ஒருத்தர் புகழ்ந்து பேசக்கூடிய தன்மை அங்கே வந்து பணம் என்னைய அடி சறுக்கிறமே செருக்கிடுச்சு. இதை வந்து பணம் என் ஜாதகத்தில் உயிர் நல்லா இருக்குது, உடல் தாழ்ந்துருச்சு. கன்னி ராசி, ராசிநாதன் ஆட்சியில் இருக்கார், நல்ல திக்பலத்தில் இருக்கார். அந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார்?